19 வருடங்கள் கழிந்திருந்தாலும் இன்றைக்கும் அந்த நாள் அப்படியே ஞாபகம் இருக்கிறது. அதை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் அத்தனை வேதனைகளும் வடுக்களும் காயங்களும் அப்படியே மாறாமல் இருக்கிறது. அந்த நாளை வணக்கம். நாங்கள் இன்றைக்கு அதாவது சுனாமி பேரலையால் உயிரிழந்த உறவுகளின் அஞ்சலிக்காக தொடர்ந்து இதெல்லாம் கண் கொண்டு பார்க்க முடியாத காட்சிகள். இன்றைக்கு மக்கள் அவ்வளவுக்கு துன்பத்தில் மேலே. வணக்கம். நாங்கள் எங்களோட காணொலியில் பார்க்க போகிறது என்னென்னா, அதாவது 2004ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி எங்களோட உறவுகள் இயற்கை என்ற கோர தாண்டவம் சுனாமி என்ற ஒரு பேரலையில் அகப்பட்டு தங்களோட உயிர்களை நீத்த நாள் உலக மக்களை சோகத்தில் கண்ணீரில் ஆழ்ந்திருந்த நாள். இன்றைக்கு 20 வருடங்கள், அதாவது இன்றைக்கு 2024ஆம் ஆண்டு 20 வருடம், அதாவது 20வது நினைவஞ்சலியை நாங்கள் இன்றைக்கு எங்களோட உறவுகளுக்கு செலுத்த போகிறோம். அதைத்தான் நீங்கள் இன்றைக்கு எங்களோட காணொலியில் பார்க்க போறீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு. 19 வருடங்கள் கழிந்திருந்தாலும் இன்றைக்கும் அந்த நாள் அப்படியே ஞாபகம் இருக்கிறது. அதை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் அத்தனை வேதனைகளும் வடுக்களும் காயங்களும் அப்படியே மாறாமல் இருக்கிறது. அந்த நாளை தனியாக நினைத்து பார்க்க வேண்டிய தேவையில்லை. இப்போதும் சாதாரணமாக கடலை பார்க்கும் போது, கடலுக்கு போகும் போது அந்த நாள் எங்களுக்குள் வந்து போகும். அன்றைக்கும் இதே போலத்தான் நாள் மிக அமைதியாக விடிந்தது. அந்த விடியலில் எந்தவித சந்தேகங்களும் இருக்கவில்லை. வழமை போல ஒரு நாளாகத்தான் அதுவும் எங்களுக்கு இருந்தது. சிலருக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடிய களைப்பு, இன்னும் சிலர் அடுத்த கொண்டாட்டத்திற்கு தயாராக இருந்தார்கள். இன்னும் சிலர் தங்களுடைய அன்றாட நாளில் செய்கின்ற வேலைகளுக்காக புறப்பட்டு விட்டார்கள். நேரம் போய்கொண்டே இருந்தது. இந்தோனேஷியாவின் சுமாத்ரா தீவுகளில் ஒரு நிலநடுக்கம் உணரப்படுகிறது. 9.1 ரிக்டர் அளவில் அந்த நிலநடுக்கம் பதிவாகிறது. குறிப்பிட்ட சில நிமிடங்களில் இன்னும் ஒரு நில அதிர்வும் பதிவாகிறது. அது 9.3 ரிக்டர் அளவில் மிகவும் சக்தி வாய்ந்த நில அதிர்வாக பதிவாகிறது. இரண்டாவது அதிர்வு மிக சக்தி வாய்ந்த அதிர்வாக பதிவாகியவுடன் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது. அன்றைக்கு இப்போது இருக்கின்றது போல இறந்த இடத்திலிருந்தே எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளக்கூடிய தொழில்நுட்பம் இருந்திருக்கவில்லை. ஏதோ ஒருவரிடம் ஒரு ஸ்மார்ட் போன், வீடுகளிலெல்லாம் கொண்டாட்ட கழிப்பில் இருந்தவர்களுக்கு தொலைக்காட்சியில் தரப்பட்ட அறிவித்தலும் அந்தளவு போய் சேரவில்லை. அதிர்வு ஏற்பட்ட கொஞ்ச நேரத்திற்குள் கடல்ல ஏதோ தண்ணீர் இல்லையாம் என்று ஒரு கதை பரவுகிறது. இதை பார்ப்பதற்காக அவ்வளவு கூட்டம். இது புதிதாக இருந்தது. ஆனால் மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கப் போகிறது என்பதை யாரும் அறிந்திருக்கவில்லை. இப்போது நேரம் 9:25 இருக்கும். தூரத்தில் கடல் அலை மிக வேகமாக வருகிறது. அதுவும் 100 அடி உயரத்தில் கடல் அலை வந்து கொண்டிருக்கிறது. பார்த்தவருக்கெல்லாம் ஆச்சரியம். அப்படி பார்த்தவர்களில் எத்தனை பேர் மீதப்பட்டார்கள் என்றும் கூட தெரியவில்லை. சாதாரணமாக கடலில் விளையாடி கொண்டிருந்த சிறுவர்கள், ஏதோ ஓய்விற்காக கொஞ்ச நேரம் கடலுக்கு வந்த பெரியவர்கள், என்ன அதிசயம் என்று பார்க்க வந்த ஏனையவர்கள், இப்படி எல்லோரையும் பாகுபாடின்றி அந்த கடல் அலை சுருட்டி கொண்டு போய்விட்டது. ஒன்றல்ல இரண்டல்ல 14 நாடுகளில் அந்த தாக்கம் இருந்தது. கிட்டத்தட்ட 2.5 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள். 50,000த்திற்கும் மேற்பட்டவர்கள் காணாமல் போனார்கள். இந்தோனேஷியாவில் மாத்திரம்
1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தார்கள். இலங்கையில் 35,000க்கும் மேற்பட்டோர் இறந்து போனார்கள். அதுவரைக்கும் கடலலையின் அமைதியை பார்த்தவர்களுக்கு அதன் சீற்றத்தை உண்மையில் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. கடல் கொந்தளிப்பு என்று கேள்விப்பட்டவர்களுக்கெல்லாம் சுனாமி என்பது கொஞ்சம் புதிதாக இருந்தது. அதேபோல ஆழமான வடுக்களையும் தந்து சென்றது. இன்றைக்கு அதே போன்றதொரு நாளில் இன்னும் அந்த வடுக்களை சுமந்தவர்களாய் இறந்து போனவர்களுக்காக பிரார்த்தித்துக் கொண்டும் காணாமல் போனவர்களை தேடிக்கொண்டும் தன் வாழ்க்கை பயணத்தை கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். விழிப்புணர்வோடு இருப்போம். இயற்கை அனர்த்தங்கள் தொடர்பில் அவதானமாக இருப்போம். உயிர் நீத்த உறவுகளுக்காக இறைவனிடத்தில் பிரார்த்திப்போம். இன்னொரு கடல் சீற்றத்தை, சுனாமியினை வராதிருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்ளுவோம். இதுல ஒரு அண்ணா மட்டத்தில் அவர் தான் இதை நின்று செய்தார். வெற்றி பண்ண இப்போ வெளிநாட்டில் இருக்கிறார். அதுக்கு நாங்கள் நன்றி சொல்லுவோம். இங்கே உடுத்துறை கடற்கரை பகுதியில் இருந்தீங்களா நீங்கள்? நாங்கள் ஆழியவளை கடற்கரை பகுதியில் வடமாச்சி கிழக்கு கட்டக்காட்டில் இருந்து மணக்காடு வரைக்கும் உள்ளாக்கள் இருக்குது. இன்றைக்கு இந்த உறவுகள் வந்து அஞ்சலி சேர்த்துறப்பாக கண்கொண்டு பார்க்கல. அவருக்கு எல்லா தாய்மாரும் வந்து கதறினா உங்களோட நீங்கள் 3 பேர் இழந்துருக்கிறீங்களே. உங்களோட வலியை வந்து நாங்கள் 4 பேர் இழந்துருக்கிறீங்க. உங்களோட வலியை வந்து நாங்கள் எங்களால் கேட்டு அதுக்கு அனுதாபத்தை தான் எங்களால் தெரிவித்து கொள்ளிடலாம். உங்களோட வலியை எங்களால் உணர்ந்து கொண்டு என்ன செய்கிறது? கண்ணீர் மட்டும்தான் படிக்க முடியுது. ஏன்னா இது ஒரு ஆளாத்தியரில் நாங்கள் ஏற்பட்டிருக்கோம். சரியையா, கவலைப்படாதீங்க. நாங்களும் உங்களோட உறவுகளுக்கு அஞ்சலிக்கு செலுத்திக் கொள்வோம்.